அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நீதிமன்றத்தில் புதிதாக ஒரு வழக்கு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை நான் மட்டும்தான் பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது. எனது ஆதரவாளர்களும் அதிமுகவின் நிர்வாகிகளும் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தலாம். ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் அந்த இரட்டை இலை சின்னம் யாருக்கு போக வேண்டும் என்பதை நான் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று வழக்கு ஒன்றை தொடர்ந்திருக்கிறார். புதிதாக நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் 3 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கானது ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் மிகப்பெரிய தலைவலியாக மாறிவிடும் என்று நாம் கூறலாம். ஏனென்றால் நீதிமன்றமானது குறுகிய காலத்தில் தீர்ப்பு வழங்குவதற்கு வாய்ப்புகளே கிடையாது. மேலும் அனைத்து ஆதாரங்களும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக இருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஒன்று, இரட்டை இலை சின்னத்தை ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். இல்லை என்றால் இரட்டை இலை சின்னத்தை முடக்கிவிட்டு தேர்தல் ஆணையம் புதிய சின்னத்தை அதிமுகவிற்கு ஒதுக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ஒருவேளை புதிய சின்னத்தை அதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்டால் இனி வாழ்நாள் முழுவதும் அதிமுக வெற்றியடைவதற்கு வாய்ப்புகளே கிடையாது என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. ஓ பன்னீர்செல்வம் அவருக்காக எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுப்பாரா? எப்படி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இருவரும் போட்டியிடுவதற்கு தயாராக இருந்த நிலையில் கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளரை வேட்பாளராக நிறுத்தட்டும், நாங்கள் விலகிக் கொள்கிறோம் என்று பெருந்தன்மையுடன் விலகி கொண்டாரோ அதேபோல் நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு விட்டு கொடுப்பாரா என்பதை ஒரு கேள்விக்குறியாகத்தான் அமைந்திருக்கிறது. முதல்வர் பதவிற்கு வந்த உடனே காலை பிடித்து வந்த சசிகலாவின் காலையே வாரிவிட்டவர் எடப்பாடி பழனிசாமி. இவர் விட்டு கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்களும் அடிபட்டு வருகிறது. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருந்து விலக வேண்டும், இரட்டை இலை சின்னத்தை ஓபிஎஸ் கைப்பற்றப்பட வேண்டும் என்றும் வைத்திலிங்கம் அவர்கள் கூறுவதை பற்றி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது ஓபிஎஸ் சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.